வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டியை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இப்பதானடா ஒரு பெரிய ட்ரிப்பு போயிட்டு வந்தேன்னு சொல்லி வீட்டுல கேட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அது பத்தல. நான் முடிஞ்ச வரைக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில கிளம்பி இப்ப மேட்டுப்பாளையத்தை தாண்டி நம்ம ஊட்டி போயிட்டு இருக்கோம். நம்ம டெஸ்டினேஷன் ஊட்டியான்னு கேட்டா இல்ல, ஊட்டியை தாண்டி ஒரு இடத்துக்கு போறேன். அது ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம் தான். 2-3 இடம் இருக்கு. அது எந்த இடம்னு கொஞ்சம் நீங்களே கெஸ் பண்ணுங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஊட்டி போயிட்டு சொல்றேன். காலையில இந்த குன்னூர் மேட்டுப்பாளையம் ரோடு பார்த்தீங்கன்னா, நான் போன வருஷம் வந்தப்போ தோண்டி போட்டுச்சிருந்தாங்க. அது சில இடத்துல பேட்ச் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னும் சில இடத்துல பேட்ச் இன்னும் முழுசா கம்ப்ளீட் பண்ணாம தான் இருக்காங்க. அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இந்த ரோடு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்டான ரோடா இருக்கும். இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டர் ஆக்ஷன்ஸை தவிர்க்கலாம். ஆனா இன்னும் எப்படி சொல்றது, மக்கள் நம்ம மாறணும். ஒரு யூடர்ன் வருது, ஒரு இடம் வருதுன்னா அங்க ஆப்போசிட்ல வண்டி வருதா இல்லை என்னன்னு பார்த்துட்டு மக்கள் வந்து நின்று ரோட்டை கிராஸ் பண்ணணும். எதுவுமே இல்லை. வயசானவங்களும் அவங்க வாட்டுக்கு வராங்க, நேரா சறுக்குன்னு உள்ள பூந்துடுறாங்க. என்ன சொல்றதுன்னே சத்தியமா தெரியல. நம்ம ஓரளவு கண்ட்ரோலா தான் நம்ம ஸ்பீட்ல தான் மிஞ்சி போன 40 வரும். ஆனா வர மாட்டாங்க. அவங்க திடீர்னு வரும்போது நம்ம 40 தானுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. டக்குனு காசாக தான் செய்யும், முட்டை தான் செய்வோம். கொஞ்சம் அவங்களும் பொறுமையா வரணும். அது யாரும் பண்றதும் இல்லை. ஆப்போசிட்ல வண்டி வருதா என்ன ஏது எதையும் சரியா கவனிக்கிறதும் இல்லை. ஆனா வந்து இடிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம ஸ்பீடா வந்து இடிச்சோன்னு. அதுக்குன்னு நம்மள சில பேர் ஸ்பீடா தான் போறோம். இருந்தாலும் தப்பு ஃபுல்லா நம்ம மேல மட்டுமே கிடையாதே மக்களே. அதுக்கு நிறைய பேர் தானே காரணம். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இல்ல என்ட்ரி ஆக போறோமா? ஆமா, இது என்ன இது, ஏதோ அகாடமினா இல்ல, சத்யபாமா இன்ஸ்டிடியூட்டா வந்து நினைக்கிறேன். இதுதான் ஊட்டி ட்ராய் ட்ரெயின் வர ரோடு. எனக்கு அந்த ட்ரெயின்ல ஒரு வாட்டியே போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதை ரிசர்வேஷன் பண்ண முடியல. இல்லைன்னா நைட்டு குன்னூர் ஸ்டேஷன்ல தங்கி விடிய காலையில டிக்கெட் தருவாங்களாமா. அந்த டிக்கெட்டை வாங்கணும். கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கு இப்படியே ட்ரை பண்ணணும். என்னன்னா நிறைய கமிட்மெண்ட் வச்சுக்கூடாது. இப்போதைக்கு கமிட்மெண்ட் அளவா இருக்கு. ஆனா நான் இப்ப இந்த யூடியூப்காக எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்னா என் கமிட்மெண்ட் அதிகப்படுத்தணும். கேமரா வாங்கணும், என் போன் அப்டேட் பண்ணணும். எனக்கு இன்னொரு ஆசை, எனக்கு ஆஃப் ரோட் பைக் எடுக்கணும்ட்டு. அதுக்கான பட்ஜெட்டை யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி சொல்றது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்போதைக்கு. ஒன்னொன்னா சக்சஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மக்களே. இந்த சைடுல போத்தீங்கன்னா வீடு வைக்க முடியுது. இந்த ஒரு மாசத்துல இது காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு கேமரா வாங்கிடுவேன். வாங்குறதா இருந்தாலும் இன்னும் ஹைடெக் இந்த கோபுரம் அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. நான் பார்த்து வச்சிருக்கேன் டிஜிடெக் அந்த பிராண்ட் நல்லா இருக்கு. நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க, யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குன்றாங்க. அதுதான் ட்ரை பண்ணலான் இருக்க மக்களே. எப்படி என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். உள்ள வந்தோமே சும்மா சில்லுன்னு காதடிக்குது. சுத்தியும் பார்க்க மரங்கள் பார்க்க எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்கேப்பு. நான் வேற ஒரு தைரியத்துல, என்ன தைரியம் தெரியல, வெறும் எல்லாம் பனியனை மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். லாஸ்ட் டைமும் அப்படிதான் வந்தேன். ஆனா அது வெய்ய காலம், இதுவும் இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்கிற டைம் தான். பார்ப்போம், போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு குளிர் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். எப்படி ஜாலியா ரைட் பண்றதையும் பார்ப்போம். பின்னாடி ஒன்றும் விரட்டிட்டு ஆர்ன் அடிச்சுட்டு வரோம். நம்மளால அதுக்காக வேக போக முடியாது. இந்த கிரீன் ஏரிஸை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருக்கும். பாருங்க, ஃபுல்லா பார்க்க மறந்தோம் மக்களே. பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. ஓகே மக்களே, நான் இடையில உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். இல்லைன்னா என்ன 46 கிலோமீட்டர் அப்போ அப்படியே வீடியோ எடுத்துட்டு போனோம்னா வீடியோ ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே மக்களே, என்ன சொல்றது மக்களே, போதும்னு நினைச்சு வீடியோ ஆஃப் பண்ணா கரெக்டா தூரிப்பாலம். இது வரைக்கும் நான் இந்த இடத்துல 3 தடவை வந்திருக்கேன். என்னால தூரிப்பாலத்தை மட்டும் வீடியோவே எடுக்க முடியல. அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா அங்க பைபாஸ் மாதிரி அங்கேயே டோல்கேட் போட்டு உள்ள வர வண்டிக்கெல்லாம் என்ட்ரி பீஸ் வாங்குறாங்க. இதுதான் யானைகள் கிடக்கும் இடம். கிடக்கும் இடத்துல அவருக்கு பிடிச்ச வளர்த்தாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க. அப்புறம் வராமையா இருப்பாரு. நான் சொன்னதான் மக்களே, உள்ள வந்தோடனே அந்த ஒரு
பச்சை பசைங்கிற காட்சி பயங்கரமா இருக்கு. நிலத்தலையெல்லாம் கொட்டுது. அங்கங்க முன்னோர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா யானை கடக்கும் இடங்கள் போர்டு வச்சிருக்காங்க. நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். இந்த ரோட்ல நான் போகும்போது பெரியவர் ஒரு ஃபேமிலியோட போயிட்டு இருந்தாங்க, பார்த்துருக்கேன். இந்த வாட்டி அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியல. கிடைச்சால் ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இப்போ வரைக்கும் பயணம்லாம் ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு மக்களே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே வீட்டுக்குள்ள உட்கார்றாலே ஒரே கடுப்பா இருக்கு. அது ஏன்ட்டு தெரியல. எப்படி சொல்றது, ஒரு டைம்ல வீட்லயே தான் இருந்தேன். அப்பெல்லாம் எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா படத்துக்கு படம் பார்க்கலாம், செல்லணும்னு தோணும். ஆனா இப்ப இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்தா எங்கடா ஊர் சுத்த போலான்னே தோணுது. அரசு பண்ணை கல்லாறு கல்லாறு விற்பனை மையம். ஒன்ஸ் அப்பான டைம் நானும் கார்டன் வச்சிருந்தேன். ஆனா இப்பெல்லாம் அந்த கார்டனை மெயின்டைன் பண்றதே இல்லை. எப்படி சொல்றது, நம்ம பராமரிக்கிறோம், அது நம்ம பராமரிக்கிற மாதிரியே இருந்தா ஓகே. நம்ம போனதுக்கு அப்புறம் பெருச்சாலி, நாய் இது இல்லாம அதை நோண்டி போட்டு போகும்போது அளப்போடா இதை வந்து மறுபடியும் பராமரிக்குது அப்படிங்கிற மைண்ட் இருந்தது. இங்க பாருங்க, பெரியவருக்கான ஒரு அறிவிப்பு போய் மக்களே. காலையிலே சூரியனும் நல்லாதான் இருக்காரு. வெல்கம் டு தி நீல்கிரிஸ். அது கவர்மெண்ட் வச்சதா இல்லைன்னா ஹோட்டல்கார வச்சதா தெரியல. சரி, ஓகே. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பன்றி மலையெல்லாம் போயிருப்போம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாக் ஆகி ரோடே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இங்க அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நானுமே ரொம்ப லேட்டா தான் கிளம்புனேன். இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு தான் கிளம்புனேன். ஏன்னா பக்கத்துலதான் போறோம், எதுக்கு காலையில அடிச்சு பிடிச்சு அந்த குளிர்ல கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் மக்களே. அது இல்லாம கொஞ்சம் நேற்று வேலை ஹெவியா இருந்ததுனால காலையில என்னால எந்திரிக்கவும் முடியல. அது ஒரு பக்கம் டயர்டா இருந்ததா, அதனால சரி கொஞ்சம் பொறுமையாவே கிளம்பிடுவோம் அப்படின்றதான் மக்களே. மறுபடியும் பெரியவருக்கான அறிவிப்பு கொலைக்கு. ஆனா இங்கெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணுவாரு? விழுந்தா இந்த பக்கம் பள்ளத்தாக்கு, ஏறினா இந்த பக்கம் பெரிய மேடு, எப்படி ஒன்றும் தெரியல. ஆனா போர்டு மட்டும் வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, அடுத்து ஒரு காஃபி பிரேக் இருக்கணும். நான் காலையில இருந்து ஒரு ரன்னிங்லயே இருக்கேன். ஒரு காஃபி பிரேக் ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கணும். இன்னும் எதுவும் சாப்பிடல, வயிறு எம்டியா இருக்கு. வயிறு எம்டியா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா நமக்கு இந்த காஃபி குடிக்கலாம் அது ஒரு மாதிரியாவே இருக்கும். ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே பயணத்தை கன்னியூ பண்ணுவோம். முடிஞ்சா காஃபி கடையில கூட்டம் இல்லைன்னா வீடியோ எடுக்கணும் மக்களே. ஏதோ மக்களே, உங்களுக்காக தூரி பாலத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ ஒரு அயன் பாலம் வருது, அதாவது இரும்பு பாலம். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வீடியோ ஆன் பண்ணேன். எப்படி சொல்றது, கருவாச்சி எடுத்து என்னோட முதல் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்ல அப்படி எப்படி சொல்றது, ஒரு அதிக தூர பயணம் வந்தது 2023 நினைக்கிறேன். அப்பதான் வந்து வந்தேன் ஊட்டிக்கு நானு. அப்போ எப்படி சொல்றது, அது ஒரு ஃபீலிங்ஸ். அது எப்படி மறக்க முடியாத ஒரு ஞாபகங்கள். அது ஒரு அனுபவம் தானே. எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம், பிறந்த நாள், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி கருவாச்சிக்கு எனக்கு ஒரு மெமரபிளான ஒரு நாள். ஏன்னா நான் ஒரு கணக்கு போட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இங்கன்னா பெட்ரோலுக்கும் பார்க்கிங்க்குமே எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. அது போக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊட்டி வரைக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸா இருந்தது. இந்த ரோட்ல போகும்போது அதெல்லாம் ஞாபகங்கள். இதைத்தான் சொல்றேன் நான், ஞாபகங்களை சேர்த்து வச்சோம்னா அது நமக்கு தனியா இருக்குங்கிறத ஒரு ஃபீல் பண்ண விடாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வச்சு என்னால ஒரு போட்டோ எடுத்தேன். ஏன்னா இந்த வியூ பார்க்க அழகா இருந்துச்சு. அதனால இங்க பாருங்க, இப்பயுமே இந்த வியூ பார்க்க வந்தாலுமே அவ்வளோ அழகா தான் இருக்கு மக்களே. காடு மலைகள் எப்பயுமே நமக்கு சலிக்கிறது இல்லை. அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நம்மள அறியாமே வந்துட்டு இருக்கு. அது எப்பயுமே நல்லதுதான் மக்களே. என்ன இந்த ரோட்ல போகும்போது நிறைய ரசிக்கிறோம். கூடவே ஆபத்தான வளைவுகளையும் பார்த்துதான் போகணும். கொஞ்சம் கவனம் விசானாலும் இன்னும் நம்மளே கீழே விழுவோம். இந்த முன்னாடி வரவங்க தூக்குவாங்க, இல்லை பின்னாடி வரவங்க அவசரப்பட்டு தூக்குவாங்க. அதை மட்டும் பார்த்துக்கணும் மக்களே. எக்ஸ்பிரஸ்னா என்னன்னு தெரியல, இன்னைக்கு முன்னோர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, நம்ம மக்கள் போற போக்குல ஏதாவது வீசிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு முன்னோர்கள் பாதை மேலே உட்காந்தாலும் நமக்கு எதாவது கிடைக்குன்னு சொல்லி உட்காந்துடுறார்கள். அதனால அவங்களையும் கொஞ்சம்
கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணும் மக்களே. இன்னைக்கும் பயணத்துக்கு ஒரு ட்ரிப்பு. நானும் ஒரு பட்ஜெட் பிளான் போட்டிருக்கேன். அந்த பட்ஜெட்டுக்குள்ள முடியுமான்றது பார்ப்போம் மக்களே. லாஸ்டா 2-3 ட்ரிப்பு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள முடியல. எல்லாமே கொஞ்சம் அவுட் ஆஃப் பட்ஜெட்டா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இப்போதைக்கு என் கெப்பாசிட்டி இருக்கு. அதனால அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. பார்த்துப்போம். எப்படி பார்த்தாலும் எல்லாமே சரியாகக்கூடிய விஷயங்கள் தானே. என்னாச்சு இவ்வளவு பெரிய டிராபிக், பெரிய கிராஸ் பண்றாரா? அதனால இவ்வளவு பெரிய டிராபிக்கா? இல்லைன்னா சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? இது வண்டி கிண்டி குறுக்கு நின்றுச்சுன்னு. சத்தியமா என்ன இல்லை, ரொம்ப தூரத்துக்கு இருக்கு டிராபிக். இவருதான் பஸ் தான் காரணமா? அவருதான் காரணமா இல்லை என்றால் வேற எதுவும் காரணமா தெரியலையே. ஆமா, இவங்கதான் காரணம். நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. குன்னூர், கோவை, யாராங்க? தேனி, சிங்கநல்லூர். பரவாயில்ல. ஓகே மக்களே, இப்ப இதுதான் டிராபிக் காரணம். என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. போனோம்னா மேற்கொண்டு கன்னிவனம், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை, காந்திபுரம், தேனி, சிங்காநல்லூர் எழுதியிருக்காங்க. இது யார் மேல மிஸ்டேக்கா இருக்கும்? பஸ் டிரைவர் மேலையா, இல்லைன்னா லாரி அண்ணன் மேலையா? சத்தியமா தெரியல. நான் கூட பெரியவர் தான் நிக்கிறாரோ, அதுக்கு தான் இவ்வளவு டிராபிக் நினைச்ச மக்களே. ஆனா இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் வந்தா டிராபிக்கும் பழகிக்கணும் மக்களே. ஆஃப் ரோடு பைக்கு என்ன ஸ்கிராம் 440. என்ன ஸ்பீடா? என்ன ஸ்கிராம் தான் தோணுது. ஆனா இது ஒரு நல்ல வண்டி, காஸ்ட்லியான வண்டி தான். ஓகே மக்களே, நான் உனக்கு கன்டினியூ பண்றேன்.